ஒருமுறை நாங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக கடந்து போனோம். எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த சுவிசேஷ ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், ஆவியானவர் என்ன செய்கிறார் பார்ப்போம், நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். இப்போ சரவுண்ட் பண்ணி விட்டார்கள் துன்மார்க்கர்கள். நாங்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் கரண்டை உயர்த்தி அந்த பாஸ்டர் சொன்னார், நாம் ஜெபிப்போம், அவ்வளவுதான். கரண்டை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினோம். ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பாஷையோடு கூட அக்கினி அபிஷேக மழை இறங்கினார். எப்படி பெந்தெக்கோஸ்து நாளிலே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிற்றோ, பரலோகத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம், பேர் இறைச்சலோடு கூட அந்த அக்கினி அபிஷேக மழை ஊற்றப்பட்டது போல அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட வந்து இறங்கிட்டு சில மணி நேரங்கள் கடந்தது. பிற்பாடு கண் விழித்து பார்த்த பொழுது ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண. நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மோட யார் இருக்கிறார்? ஏசப்பா இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார். இந்த வசனத்தை யார் வாசிக்கிறீங்களோ, யார் கேட்குறீங்களோ, யார் பிரசங்கம் பண்றீங்களோ, யார் கை கொள்றீங்களோ, வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களோடு கூட யார் இருப்பார்? இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவன் இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் 14:23 வாசிங்க. நம்ம அடிக்கடி தியானிக்கிற வார்த்தை யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அவனிடத்தில் வந்து அவனோடு நாங்கள் சொல்றது யாரு? இப்ப இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாங்கள் 12 சீஷரோடு வருவோம் தானே சொன்னார். இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த திரித்துவ தெய்வம் அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அபிஷேகம் பெற்ற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை குறித்து எழுதும்போது அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு இருக்கும், பலம் இருக்கும், தெளிந்த புத்தி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் இருக்குமா? இருக்காது, இருக்காது. அதனை இடைவிடாமல் ஆராதிப்போம், ஆவிலே நிறைந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.